கூட்டுறவு கடன் வசூலை தற்காலிகமாக நிறுத்தி புதிய பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் உழவர் தினத்தை முன்னிட்டு கடன் தள்ளுபடி வலியுறுத்தும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் பழையப்பேட்டை காந்தி சிலை அருகில் தொடங்கிய பேரணியை தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாய கடன் தள்ளுபடி, உரிய விளைபொருள் விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பேரணி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பி.ஆர். பாண்டியன், வேளாண்மை துறையின் கீழ் வணிகத்துறையை உருவாக்கி விவசாய விளைபொருட்களுக்கு அரசே குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்துமா கொள்முதல் செய்ய வேண்டும் என்றார். தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவில் இருந்து கலக்கும் கழிவுநீரை தடுக்க மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு கடன் தள்ளுபடியை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், நிதிச்சுமை இருந்தால் கூட்டுறவு கடன் வசூலை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு விவசாயிகளுக்கு புதிய பயிர்க்கடன்களை வழங்க வேண்டும் என்றும், பின்னர் நிதிநிலை சீரானதும் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த தண்ணீரை தேக்க முடியாது. ஆண்டுக்கு 250 டிஎம்சிக்கு மேல் கடலிலே கலக்க வேண்டும். கடல் வெப்பமடையாமல் இருப்பதற்கு தண்ணீர், கடலுக்கு நல்ல நீர் கடலுக்கு சென்றடைய வேண்டிய இயற்கை சூழல் இருக்கிறது. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகாவில் இதுவரையிலும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் உத்தரவை நிறைவேற்றுகிற வகையில் தண்ணீரை திறப்பது கிடையாது, மாதாந்தர அடிப்படையில் கொடுப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுவது, நாங்கள் உபரி நீரை தான் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த உபரி நீரையும் தமிழ்நாடு எல்லையில் அணையை கட்டி நான் குடிநீர் என்கிற பேரில் அதை தேக்குவார்களே. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் சென்னை உட்பட 11 மாநகராட்சியை உள்ளடக்கிய 32 மாவட்டங்கள் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டின் 60% உணவு உற்பத்தி அடியோடு அழியும். எனவேதான் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் இறுதி தீர்ப்பில் கீழ்ப்பாசன விவசாயிகளுடைய உரிமை பாதிக்கிற வகையில் எந்த ஒரு அணையையும் கட்டக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு செயல்படுகிறது. 15 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆணையம் அமைக்கப்பட்டது முதல் இதனை எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது, தீர்ப்பிலே மாற்றம் காண முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக அணையை கட்டுவேன் என்று சொன்னால் இயற்கையை தடுப்பதற்கு யாராலும் முடியாது.